ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நீலகிரி மாவட்டத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிவசாமி. சிவசாமி, தற்போது வரை எவ்வளவு சென்டிமீட்டர் நீலகிரி மாவட்டத்தில் மழை பதிவாகியுள்ளது? முழு விவரங்களை பகிர்ந்துக்கங்க. தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் அதன் தாக்கம் என்பது அதிகமாகவே காணப்படுகிறது. அதற்காகவே ஏற்கனவே இன்றும் நாளை என 2 நாட்கள் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது. அதன்படிதான் நேற்று நள்ளிரவு முதலே நீலகிரி மாவட்டத்தில் பரவலாக கனமழை என்பது கொட்டி தீர்த்து வருகிறது. குறிப்பாக உதகை, குந்தா, பந்தலூர், கூடலூர் ஆகிய 4 தாலுகாக்களில் மழையின் தாக்கம் என்பது மிகவும் அதிகமாக இருக்கிறது. காற்றுடன் மழையானது பெய்து வருவதால் பொதுமக்களின் மட்டுமின்றி சுற்றுலா பயணிகளின் இயல்பு வாழ்க்கை என்பது மிகவும் கடினமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. மழையின் தாக்கம் காரணமாக 15க்கும் மேற்பட்ட இடங்களில் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் சிறு சிறு மரங்கள் விழுந்து அவற்றை அப்புறப்படுத்தும் பணிகளும் தீவிரமாக உடனுக்குடன் நடைபெற்று முடிந்திருக்கிறது. அதே போல 20க்கும் மேற்பட்ட இடங்களில் மின்கம்பங்கள் சேதமடைந்திருக்கின்றன. அவற்றையும் மின்வாரியத்துறை அதிகாரிகள் உடனுக்குடன் சீரமைத்து வருகிறார்கள். 5க்கும் மேற்பட்ட வீடுகள் சிறிய அளவில் இடிபாடுகள் சிக்கியிருந்தாலும் முகாம்களில் 6 பேர் இதுவரை தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். மாவட்ட நிர்வாகமானது மழைக்கான முன்னெச்சரிக்கைகள் துரிதமாக எடுத்து அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளதனால் அந்த பெரும் சேதம் என்பது தவிர்க்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மழையை பொறுத்தவரையில் நேற்று நள்ளிரவு முதலே படிப்படியாக அதிகரித்து வரும் நிலையில் இங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகளுக்கு நீர்வரத்து என்பது அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக ஆறுகளில் வெள்ளமானது கரை புரண்டு ஓடுவதால் அருகில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்களும் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. உதகை அருகே இருக்கக்கூடிய கப்பத்துறை ஆற்றில் இன்று காலை முதலே மழையானது அதிகமாக பெய்து அதன் தண்ணியானது அந்த ஆற்றில் அதிக அளவில் வந்ததனால் கரையின் இரு புறங்களும் இருந்த மலை காய்கறி தோட்டங்களில் சுமார் 100 ஏக்கருக்கு மேல் மலை காய்கறி, அதாவது மழை வெள்ளமானது புகுந்து அந்த மலை காய்கறிகள் அனைத்தும் நீரில் மூழ்கி இருக்கின்றன. குறிப்பாக அறுவடைக்கு தயாராக இருந்த கேரட், பீட்ரூட் போன்ற மலை காய்கறி பயிர்கள் முழுவதுமாக தண்ணீரில் மூழ்கி இருக்கிறது. அதே போல தற்போது பயிரிடப்பட்டிருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு, முட்டைகோஸ், வெள்ளைப்பூண்டு ஆகிய காய்கறி பயிர்களும் தண்ணீரில் மூழ்கி இருப்பதனால் அவை அழுகும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதனால் மலை காய்கறி விவசாயிகள் கவலை அடைந்திருக்கிறார்கள். ஒரு புறம் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருந்தாலும் சுற்றுலா பயணிகளும் அதற்கு அவர்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய நிலையை பொறுத்தவரையில் ஒரே ஒரு சிறுவர் மட்டும் இந்த மழையின் தாக்கத்தால் இறந்துள்ளார். கேரளாவை சார்ந்த கள்ளிக்கோட்டை பகுதியை சார்ந்த ஒரு சிறுவன் அவருடைய குடும்பத்தாருடன் இந்த 8வது மைலில் இருக்கக்கூடிய சுற்றுலாத்தலக்கு சென்றபோது சற்று நேரத்திற்கு முன்புதான் மரக்கிளையானது அவர் மீது விழுந்து படுகாயமடைந்து தற்போது உயிரிழந்திருக்கிறார். அவரது உடலானது இந்த உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டு பிரேத பரிசோதனை செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. மாவட்டத்தை பொறுத்தவரையில் மழையின் தாக்கம் அதிகமாக படிப்படியாக அதிகரித்து வந்தாலும் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மாவட்ட நிர்வாகம் துரிதமாக செய்து வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவசாமி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.